என்ன உயிரடைய செய்யுங்க. உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே. உங்க ஆவிய அனுப்புங்க, என்ன உயிரடைய செய்யுங்க. உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. உந்தன் உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. பாதாள கட்டுக்கள் உடையட்டுமே. பார்வோனின் வல்லமை அழியட்டுமே. பாதாள கட்டுக்கள் உடையட்டுமே. பார்வோனின் வல்லமை அழியட்டுமே. உமக்காக நாங்கள் ஓடிட உயிரடைய வேண்டுமே. உமக்காக நாங்கள் ஓடிட உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. உந்தன் உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. கவலையின் கட்டுக்கள் உடையட்டுமே. சந்தோஷத்தாலே நிரப்பிடுமே. கவலையின் கட்டுக்கள் உடையட்டுமே. சந்தோஷத்தாலே நிரப்பிடுமே. என் இரவுகளெல்லாம் துதி நேரமாய் உயிரடைய வேண்டுமே. என் இரவுகளெல்லாம் துதி நேரமாய் உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. உந்தன் உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. உங்க ஆவிய அனுப்புங்க, என்ன உயிரடைய செய்யுங்க. உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே. உங்க ஆவிய அனுப்புங்க, என்ன உயிரடைய செய்யுங்க. உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. உந்தன் உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. உந்தன் உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மனமகிழ்ச்சி நாளின் காலை வேளையிலே ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். எல்லாரும் இருக்கிற இடங்களிலே வேதத்தை கையில் எடுத்துக்கொள்வோம். இங்கே ஒரு சம்பவத்தை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த ஒரு அற்புதத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 1 முதல் 14 வசனங்களிலே ஆண்டவராகிய இயேசு செய்த ஒரு அற்புதம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன அற்புதம்? எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு காரியம்தான். பாத்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேருக்கு அதிகமானவர்களை போஷித்ததாகவும், அவர் அதில் மீதம் எடுத்ததை
12 கூடை நிறைய என்ன செய்தார்களா, சேர்த்தார்கள் என்று சொல்லி அங்கே அந்த அற்புதத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அற்புதத்தின் மூலமாய் கர்த்தர் நம்மோடு கூட என்ன பேச சித்தமாயிருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பாருங்க, ஆண்டவராய் இயேசு இந்த உலகத்தில் இருக்கும்போது அநேக அற்புதங்களை செய்தார். அந்த அற்புதங்களிலே ஒரு மிகப்பெரிய அற்புதம், வெறும் 5 அப்பம் 2 மீனை கொண்டு அதை என்ன செய்தாரா, அந்த அப்பத்தை பிட்டு சீஷர்கள் கையிலே கொடுத்தார். சீஷர்கள் ஜனங்களுக்கு பரிமாறினார்கள். சாப்பிட்டு திருப்தியான பிற்பாடு மீந்த துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள் என்று சொல்லி அந்த சம்பவத்திலே நாம் பார்க்கிறோம். ஆமென். இங்கே நம்ம பிற்கப்பட்ட அப்பம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாய் இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. இங்கே ஒரு சில கேரக்டர்ஸ், அந்த கேரக்டர்ஸை தான் என்ன செய்ய போறோம், நம்ம பார்க்க போகிறோம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு சொன்னார், உலகத்தில் இருக்கும்போது சொன்னார், ஜீவ அப்பம் நானே. ஆமென், அல்லேலூயா. ஜீவ அப்பம் நானே. யோவான் சுவிசேஷம் 6வது அதிகாரம் 51வது வசனத்துல அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். இங்கே 3 பெயர்கள், இந்த அற்புதத்துல 3 பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இயேசு போக 3 பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. முதலாவது இயேசுவின் சீஷனாய் இருந்த பிலிப்பு, 2வது அந்திரேயா, 3வது வெளியிலிருந்து ஆண்டவராகிய இயேசுவின் உபதேசத்தை சுவிசேஷத்தை கேட்க வந்திருந்த ஒரு சின்ன பையன். பாருங்க, அந்த சின்ன பையன் மட்டும்தான் எழுதியிருக்கிறதே தவிர அவன் பேர் என்ன, அவன் யாரு, அவன் எந்த ஊரு, அதெல்லாம் ஒன்றும் தெரியல, அதை எழுதல. ஆமென். இங்கே பிலிப்பு, அந்திரேயா, ஒரு சின்ன பையன், இந்த 3 பேரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ ஆண்டவராகிய இயேசு சொல்றாரு, இங்க வந்திருக்கிற ஜனங்களுக்கு ஆகாரம் கொடுக்க வேண்டும் அல்லது சாப்பாடு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். எனவே அதுக்கு என்ன செய்யுங்க, நீங்க அரேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லும் போது அவங்க சொன்ன காரியம், அந்த சீஷர்கள், அங்கிருந்த சீஷர்கள் எல்லாம் சொன்ன காரியம் என்னவென்றால், 200 பணத்துக்கு அப்பம் வாங்கினாலும் இவ்வளவு பெரிய கூட்டத்துக்கு அது போதாதே. ஆமென். அப்போ நான் நம்புறேன், என்னன்னா அவர்களிடத்துல இருந்தது 200 பணம். ஆமென். 200 பணம் மட்டும்தான் இருந்தது. அப்போ கையில இவ்வளவுதான் இருக்குது, இங்க இவ்வளவு பெரிய கூட்டம் இருக்குது, இந்த கூட்டத்துக்கு நம்ம கையில இருக்கிற பணம் என்ன செய்யாது, போதாது. ஆமென். நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிற காரியம் என்னன்னா, இந்த 3 பேர்ல நம்ம யாரா இருக்கிறோம், நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம்? பிலிப்பு போல இருக்கிறோமா, அந்திரேயா போல இருக்கிறோமா, அல்லது அந்த சிறுவனை போல இருக்கிறோமா சொல்லிதான் நாம் தியானிக்க போகிறோம். நான் யாரை குறிப்பிட்டு சொல்ல விரும்பல. இந்த வசனத்தை கேட்கும் போது நாம் யாராய் இருக்கிறோம் என்பதை நாமே உணர்ந்து கொள்ள முடியும். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு நம்மளை போலதான், நம்ம எல்லா விசுவாசிகளும் இதே போலதான், நம்ம கையில என்ன இருக்கோ அதை பொறுத்து தான் என்ன செய்வாங்க, ஒரு காரியத்தை பிளான் பண்ணுவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆமென். அது ஒரு வகையில நல்லதுதான். ஆனால் இங்கே இவர்களிடத்துல வெறும் 200 பணம் இருந்தது. அந்த 200 பணத்துக்கு போய் அப்பங்களை வாங்கிட்டு வந்தாலும் இவ்வளவு பெரிய கூட்டத்துக்கு என்ன செய்யாது, போதாதே என்று சொல்லி தங்களுடைய குறைவை தான் என்ன செஞ்சாங்க, ஆண்டவராகிய இயேசுவின் இடத்திலே முன்வைத்தார்கள். ஆமென். எங்களிடத்துல இவ்வளவுதான் இருக்குது, இது மட்டும்தான். ஆமென், அல்லேலூயா. இதெல்லாம் போதாது, அது போதாது, அதுக்கு என்ன செய்யறது? ஆமென், அல்லேலூயா. நாம அநேக நேரங்களிலே இதே போலதான் என்ன செய்யறோம், அறிக்கை இடுகிறோம். இவ்வளவுதான் இருக்குது, இதுதான் இருக்கு, இல்லையே, மீதி இல்லையே, மீதிக்கு என்ன பண்றோம், மீதத்துக்கு என்ன பண்ண முடியும்? ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குகிற ஆண்டவராகிய இயேசு நம்ம மத்தியில இருக்கிறார். ஆமென். வேதம் சொல்லுகிறது, நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும். ஆமென். நிறைவாகி அவர் நம் மத்தியிலே வரும்போது நம்மிடத்திலே காணப்படுகிற எல்லா குறைவுகளும் என்ன செய்யும், நீங்கி போகும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. யோபின் புத்தகத்துல ஒரு வார்த்தை சொல்லுகிறது, ஒரு வசனம் சொல்லுகிறது, உம்முடைய கூடாரத்தை விசாரிக்கும் போது அதில் குறைவை காணாதிருப்பீர். ஆமென். கர்த்தர் நிறைவாய் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறவர். ஆமென். அதற்கு சில நிபந்தனைகள் உண்டு. அதையெல்லாம் தான் என்ன செய்ய போறோம், இந்த நாளிலே பார்க்க போகிறோம். ஆமென். பாருங்க, இங்கே இந்த சீஷர்கள் சொன்னது குறைவை குறித்து சொன்னார்கள். ஆமென். இல்ல,
இதுக்கு என்ன பண்றது, நம்மகிட்ட இல்லை. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் முதல் 2 வசனத்தை குறித்து நம்ம பார்க்கும்போது, தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். பாருங்க, இங்க இது யாரை குறித்து சொல்றா? தன்னுடைய கணவனை குறித்து சொல்றா. ஆமென். கணவன் எப்படி, கணவனுக்கு கொடுக்கப்பட்ட மரியாதை என்னது? அவன் இருந்தான், இறந்தான், கடன் வைத்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு உலகம் அப்படித்தான் இருக்குது. ஆமென். அல்லேலூயா. நிறைய சம்பாதிச்சு வச்சுட்டு போனா மரியாதை இருக்கும், மதிப்பு இருக்கும். ஆனா ஒண்ணும் இல்லாம போய் சேர்ந்துட்டா என்னதான் இருக்கும்? மரியாதை இருக்காது. ஆமென். தொடர்ந்து வாசிக்க. கடன் கொடுத்தவன் இப்பொழுது அவன் கொடுத்தவனும் யாருதான்? அவன் இவன் தான். கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கிக் கொள்ள வந்தான் என்றாள். ஆமென். அல்லேலூயா. எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? பாருங்க, அவ என்ன சொன்னா? ஒண்ணுமே இல்ல, கடனை வச்சுட்டு என் புருஷன் செத்து போயிட்டான், இப்ப கடன் கொடுத்தவன் வந்து என்ன செய்யறான்? நெருக்குகிறான். எதுக்கு? என் மகனுக்கு 2 பேரும் என்ன செய்யணும்? அடிமைகளாய் கொண்டு போறதுக்கு கேக்குறான் அப்படின்னு சொல்லும் போது, எலிசா சொன்ன காரியம் என்ன சொன்னா? உன்னிடத்திலே என்ன இருக்கிறது? அப்ப அவ சொன்ன பதில் என்னன்னா, ஒரு குடம் எண்ணெய். அந்த வசனம் அதை வாசிங்க. அதற்கு அவள் ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றார். வேறு ஒன்றும் இல்லை. ஆமென். எது பெருசா சொல்லப்படுது? இல்லை. ஆமென். ஒரு குடம் என்ன இருக்குது, அத வெளியே வரல, அத சொல்லல, அத பெருசா சொல்லல. ஐயா, என்னிடத்துல நான் கடன் பட்டிருந்தாலும் என்னிடத்துல ஒரு குடம் எண்ணெய் இருக்குது, அத சொல்லல. ஒரு குடம் எண்ணெயை தவிர உமது அடியாளுடைய வீட்டிலே ஒன்றுமே இல்லை. ஆமென். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்திலே அல்லது நம்முடைய வீடுகளிலே இருக்கிறதெல்லாம் பெருசா தெரியாது. மத்தவங்க வீட்டுக்கு போவோம், அங்க பார்ப்போம், அவங்களுக்கு அது இருக்குது, இவங்களுக்கு இது இருக்குது, எல்லாம் இருக்குது, எனக்கு மட்டும் என்ன இல்ல. அவங்களும் இதை போலதான் சபைக்கு போறாங்க, நானும் சபைக்கு போறேன், ஆனா அவங்களுக்கு அதெல்லாம் இருக்குது, எனக்கு அதெல்லாம் இல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. இல்லாதத பெருசா பேசக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. தொடர்ந்தேச்சையாய் இந்த வாயின் வார்த்தைகளை குறித்து கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டு வருகிறார். இன்னைக்கு அந்த வாயின் வார்த்தைகளை குறித்து தான் நம்ம தியானிக்கிறோம். ஆமென். என்ன இருக்கு? ஒரு கூட என்ன இருக்கு, அதுதான் பதில். ஆனா ஒரு கூட எண்ணெயை தவிர வேற ஒண்ணுமே இல்ல. அப்படி இல்லன்னு சொல்லிதான் அவள் குடும்பத்திலே, அவள் வீட்டிலே ஒன்றுமே இல்லாமல் போனது. ஆமென். இப்போ எலிசா சொல்றான், உங்ககிட்ட இருக்கத கொண்டு வா. அதை என்ன செய்? அயலாரிடத்திலே பாத்திரங்களை வாங்கி அந்த எண்ணெய் என்ன செய்? பாத்திரங்களில ஊற்று. எல்லா பக்கத்து வீட்டுல எல்லார்ட்டையும் எல்லா பாத்திரத்தையும் வாங்கிட்டு அந்த எண்ணெயை அந்த பாத்திரங்களில் ஊற்ற தொடங்கினாள். இருந்ததை பகிர்ந்தால் அது பெருகினது. ஆமென். அல்லேலூயா. இன்னொரு பாத்திரம் கொண்டு வான்னு சொன்னா பிள்ளைங்க சொன்னாங்க, இனி எல்லா பாத்திரமும் முடிஞ்சிருச்சு, வேற பாத்திரம் இல்ல. அப்பதான் எலிசா கிட்ட வந்து சொல்றா, ஐயா, நான் ஊற்ற என்ன செஞ்சது? எண்ணெய் வந்து கொண்டே இருந்தது, இப்போ பாத்திரம் இல்ல, எண்ணெயும் ஸ்டாப் ஆயிடுச்சு. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா அவன் சொன்னா, எலிசா சொன்னார், இதெல்லாம் கொண்டு போய் விற்று என்ன செய்? கடனை அடைத்து விடு. இருப்பதை கொண்டு அற்புதம் செய்கிற தேவன் நம்முடைய தேவன். அது அற்பமான பொருளா இருக்கலாம், அல்லது ஒன்றுக்கு உதவாதது போல இருக்கலாம். அதை கொண்டு அற்புதம் செய்கிறவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து.
ஆமென். இருப்பதை இது இருக்குது ஆண்டவரே சொல்லுங்க. அந்த இருப்பதிலிருந்து அதை பெருக பண்ணி அற்புதம் செய்கிற தேவன் அவர். ஆமென். அதைத்தான் இந்த அற்புதத்திலே ஆண்டவராகிய இயேசு செய்தார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இருக்கிறத மட்டும் என்ன செய்யுங்க, பெருசா பேசுங்க. இல்லாதத அதை பொருட்படுத்தாதீங்க. இல்லாததை, அது குறைவானதை நிறைவாய் மாற்றுகிற தேவன் நானும் நீங்களும் ஆராதிக்கிற தேவன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. 8வது வசனம் 9வது வசனம் வாசிங்க. யோவான் 6வது அதிகாரம். அதுக்கு முன்பாக 7வது வசனம் வாசிங்க. பிலிப்பு அவருக்கு பிரதியுத்தரமாக இவர்களில் ஒவ்வொருவனும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்து அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே. ஆமென். அல்லேலூயா. இத முதல் கேரக்டர் பிலிப்பு. என்ன சொல்றான்? போதாது, இல்ல. ஆமென். இவங்கள திருப்தியா சாப்பிடாட்டாலும் பரவாயில்ல, கொஞ்சமா சாப்பிட்டா கூட 200 பணத்துக்குரிய அப்பங்கள் வாங்கினாலும் அது இவங்களுக்கு போதாது. அதைத்தான் இல்லாததை என்ன செய்கிறான்? பெரிதாய் பேசுகிறான். ஆமென். அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிங்க. அப்பொழுது அவருடைய சீசரில் ஒருவனும். அப்பொழுது இப்போ முதல் கேரக்டர் பிலிப்பு. நான் ஏற்கனவே சொன்னேன், இதுல நம்ம யாரா இருக்கிறோம் அதை தியானிங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க. நான் பிலிப்புவா இருக்கிறேனா, அந்திரேயாவா இருக்கிறேனா, அல்லது அந்த சிறு பையனை போல இருக்கிறேனா? சரியா? இப்ப 2வது கேரக்டர் யாரு? அந்திரேயா. அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும் சீமோன் பேதுருவின் சகோதரனுமாகிய அந்திரேயா அவரை நோக்கி இங்கே ஒரு பையன் இருக்கிறான். பாருங்க, ஒருத்தன் இல்லைன்னு சொன்னா, இதெல்லாம் பத்தாதுன்னு சொன்னா, அந்திரேயாவாகிய இன்னொரு சீஷன் சொல்றான், இதெல்லாம் பத்தாதான். அது வாசிங்க. இங்கே ஒரு பையன் இருக்கிறான். அவன் கையில் 5 வாற்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம். அப்போ ஆண்டவர்கிட்ட சொல்லும் போது சொல்றான், ஆண்டவரே, ஒருத்தர் சொல்லிட்டா 200 பணத்துக்கு வாங்கினாலும் பத்தாதுன்னு. ஆனா இங்க ஒரு பையன் இருக்கிறான், அவங்கிட்ட 5 வாட்கோதுமை அப்பமும் 2 மீனும் உண்டு, ஆனாலும் இது போதாது. அப்போ முதல்ல சொல்லுகிற காரியம் என்னது? சொல்லுறது என்னது? இருக்குது, இது இருக்கு, ஆனாலும் போதாது. ஆனா என்ன சொல்றான்? இது இருக்குது. 5 அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இது 2வது கேரக்டர். நம்மிலே விசுவாசிகளிலே ஒரு சிலர் பிலிப்புவை போல இருக்கலாம். எதுனாலும் எல்லாத்திலையும் குறை. நான் அப்படி இருக்கிறேன், நான் இப்படி இருக்கிறேன், அவங்க அப்படி இருக்கிறாங்க. மற்றவர்களோடு என்ன செய்யறது? கம்பேர் பண்றது. ஆண்டவர் நம்மை மற்றவர்களோடு ஒருபோதும் என்ன செய்யறதில்ல? கம்பேர் பண்றதே இல்லை, ஒப்பிட்டு பார்க்கிறதே இல்லை. ஆமென். அல்லேலூயா. ஒப்பிடுகிற தேவனே அல்ல. ஆனா மனுஷர்கள் தான் என்ன செய்யறாங்க? மற்றவர்களோடு தங்களை ஒப்பிடுகிறவர்கள். ஆமென். அல்லேலூயா. நம்ம அப்படி இருக்கிறோமா? மற்றவங்களோட ஒப்பிட்டு பார்க்கிறோமா? அவங்க எல்லாம் அப்படி இருக்கிறாங்களே, நான் இப்படி இருக்கிறேனே. அவங்க எல்லாம் நல்லா இருக்காங்களே, நான் இப்படி குறைவுபட்டு இருக்கிறேனே, குறைவோடு கூட இருக்கிறேனே. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப பாருங்க, அந்திரேயா சொல்றான், ஆண்டவரே, 5 அப்பமும் 2 மீன்களும் உண்டு, ஆனாலும் இது போதாது. ஆனா எனக்கு தெரிஞ்சது என்னது? இந்த காரியங்கள் இருக்குது, இதை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன், இதை நான் சொல்லுகிறேன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அற்பமான காரியம்தான், அது என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட தெரியப்படுத்திடணும். ஒரு சின்ன காரியம்தான். அல்லேலூயா. சின்னதுதான், நம்ம பார்வைக்கு தெரியும், இதை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு தெரிந்தாலும் அதை ஆண்டவராகிய இயேசுவின் இடத்துல நாம் ஒப்புவிக்கும் போது அங்கே அற்புதம் உண்டாகிறது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பாத்தீங்கன்னா அங்கே எலியாவை குறித்து நாம் பார்க்கிறோம். 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 12வது வசனம் வாசிங்களா? 17வது அதிகாரம் 12வது வசனம். அதற்கு அவள், பானையில் 1 பிடி மாவும் கலயத்தில் 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் முதல் 2 வசனம். அதுல பாத்தீங்கன்னா
இங்க எலியாவை குறித்து பார்க்கிறோம். என் வாக்கினால் அன்றி மழையும் பெய்யாது பனியும் பெய்யாதுன்னு சொன்னான். கடைசியில ஆண்டவர் சொல்றாரு 3 வருஷத்துக்கு அப்புறம் மழை பெய்ய போகுது அப்படின்னு சொல்லி எலியா கிட்ட சொன்னோன்னே எலியா போய் ஆகாப் ராஜா கிட்ட சொல்றான், பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது. ஆமென். நீர் என்ன செய்யும்? ரதத்தை பூட்டி கொண்டு என்ன செய்ய? ஓடி போயிரு. மழை வர்றதுக்கு மழை உங்களுடைய பிரயாணத்தை தடை செய்யாதபடி ஓடி போயிரும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவன் போயிட்டான். இப்போ வேலைக்காரனை அனுப்புறான். அனுப்பும்போது அந்த வேலைக்காரன் போய் பார்த்துட்டு வரான். பார்த்துட்டு வரும்போது அங்க ஒண்ணுமே இல்லை, எதுவுமே இல்லை சொல்றான். சொல்லும்போது எலியா சொல்றான், இப்போ நீ போ, ஒரு தடவை பார்த்தது பத்தாது, 7 தடவை போ. அப்போ 7 தடவை 7வது தடவை அவன் போய் பார்க்கும்போது அங்கே உள்ளங்கை அளவு மேகம், மழை மேகம் என்ன செய்தது? உருவானது. அப்போ வந்து சொல்றான், எலியாட்ட வந்து சொல்றான், 7ஆம் தரம் இவன் இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அளவு மேகம், சிறிய மேகம் எழும்புகிறது. பாருங்க சொல்றது எப்படி சொல்றான்? ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அளவு. ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை எவ்வளவு பெருசு இருக்கும்? யோசிச்சு பாருங்க. அந்த அளவுக்கு ஒரு சின்ன மேகம் என்ன செய்து எழும்புகிறது என்றான். அப்பொழுது அவன் நீ போய் ஆகாபை நோக்கி மழை உம்மை தடை செய்யாத. பாருங்க, ஒரு பெரிய மேகம் இல்லை. இன்னைக்கு நம்ம இதுல பெருசா வானிலை அறிக்கை சொல்லுவாங்க கனமழை பெய்யும். அன்னைக்கு தான் மழையே பெய்யாது. ஆனா அனௌன்ஸ் பண்ணாம இருந்தான்னு வச்சுக்கோங்க, அன்னைக்கு நல்ல மழை பெஞ்சிடும். அப்போ பெரிய மேகமா இருக்கும், கருமேகமா இருக்கும். மழை வரப்போகுது, பெருசா மழை வரப்போகுதுன்னு எதிர்பார்ப்போம். ஒரு மழை பெய்யாது. அவ்வளோ பெரிய மேகம் இருந்த மழை இல்லையே. இப்போ உள்ளங்கை அளவு, அது ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அளவு மேகம் தோன்றும் போது எலியா சொல்றான், ராஜாவை உடனடியாக என்ன செய், மழை உன்னை தடை செய்யாதபடி ரதத்தை பூட்டி ஓடி போயிருன்னு சொல்லிட்டு அவனுக்கு முன்பாக அறையை கட்டி கொண்டு ஓடி போனான்னு சொல்லி பார்க்கிறோம். அங்கே பெரிய மழை பெய்தது. ஆமென். அப்போ ஒரு சின்ன காரியத்துல இருந்துதான், ஒரு சின்ன மேகம் தான் பெருமழைக்கு காரணமாய் மாறுகிறது. அதே போல ஒரு சின்ன ஆசீர்வாதம் தான் நம்முடைய மகா பெரிய ஆசீர்வாதத்துக்கு அடித்தளமாய் அமைகிறது. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சின்ன உள்ளங்கை அளவு மேகம் ஒரு மகா பெரிய மழையை கொண்டு வர முடியுமே ஆனால். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, அந்த எலியாவுடைய விசுவாசம். ஒரு தடவை போயிட்டு வரான், 2 தடவை போயிட்டு வரான், 3 தடவை போயிட்டு வந்துட்டா. ஒன்னும் இல்லை, நீ 3 தடவை இல்லை, 7 தடவை போய் பார்த்துட்டு வா. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த 7வது தடவை தான் என்ன செய்து? ஒரு உள்ளங்கை அளவு மேகம். ஏன்னா அவனுக்கு தெரியும், என் தேவன் சொன்ன வார்த்தையை நிறைவேற்ற வல்லமை உள்ளவர். தேவன் சொல்லிட்டாரு, கர்த்தர் சொல்லிட்டாரு, மழை பெய்யும் சொல்லிட்டாரு, நிச்சயமாய் மழை வரும். அதுக்கு ஒரு பெரிய மேகம் அவசியம் அல்ல, உள்ளங்கை மேகம் போதும், உள்ளங்கை அளவு மேகம் போதும், கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும். ஆமென். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். எந்த சூழ்நிலை, எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள தேவன். அவருடைய வார்த்தை நிச்சயமாய் நிறைவேறும். இன்னைக்கு நமக்கு அநேக வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒரு சிலருடைய வாழ்க்கையில அப்பப்ப அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறி இருக்குது. ஒரு சிலருக்கு பெற்றுக்கொண்ட வாக்குத்தத்தங்கள் எல்லாம் அப்படியே இருக்குது, வெறும் வார்த்தையா இருக்கிறது. அது இன்னும் பலன் தரல, அது இன்னும் கிரியை செய்யல. ஏன்? நம்முடைய விசுவாசம். 2வது நம்முடைய ஜெபம். ஒரு வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டால் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் வரைக்கும் அந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி 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 நாம் ஜெபிக்கும் போதுதான் அந்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில பலிக்கும். அந்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதமாய் மாறும். ஆமென். அல்லேலூயா. வேதத்தின் ஆதாரத்தின்படி நான் சொல்லுகிறேன். ஆமென். அல்லேலூயா. வேதத்திலே அப்படித்தான் சொல்லி இருக்குது. கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்தார்னா, கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்தார்னு சும்மா இருந்தா அந்த வாக்குத்தத்தம் நிச்சயமாய் நிறைவேறாது. அது வெறும் வார்த்தையாகவே இருக்கும். எப்பொழுது அது கிரியை செய்யும் என்றால் அந்த வார்த்தையை நம்பி நாம் மீண்டும் 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 அறிக்கையிட்டு ஜெபிக்க 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 நம்முடைய வாழ்க்கையில அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும், அந்த வாக்குத்தத்தம் பலிக்கும். அல்லேலூயா. இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில வாக்குத்தத்தம் நிறைவேறலையா? கர்த்தர் எந்த வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ அந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி ஜெபியுங்கள். ஆமென். அல்லேலூயா.
இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லி இந்த மாதத்திலே கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். ஆனா சூழ்நிலைகள் எல்லாம் விரோதமா இருந்தாலும் அந்த வார்த்தையை சொல்லி ஜெபியுங்கள். ஆண்டவரே, நீர் என்னை மறப்பதில்லை, நீர் என் மேல் நினைவாயிருக்கிறீர் சொல்லி திரும்ப 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 ஒவ்வொரு நாளும் அந்த வார்த்தையை சொல்லி அறிக்கையிட்டு ஜெபியுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் நம்மேல் அன்பு கூர்ந்திருக்கிற தேவன் நம்மை, வசனம் சொல்லுது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் மறக்கிறது இல்லைன்னு சொல்லி வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அப்ப அவர் என் மேல் நினைவாய் இருக்கிறார். அவர் என் மேல் நினைவாய் இருந்தால் நிச்சயமா என்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. ஏன் இதுவரைக்கும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவில்லை? திரும்ப 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 என்னென்ன வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த வாக்குத்தத்தங்களை பிடித்துக் கொண்டு ஜெபியுங்கள். ஆமென். அல்லேலூயா. இப்போ முதலாவது பிலிப்பு, இரண்டாவது அந்திரேயா, மூன்றாவது ஒரு சின்ன பையன். ஆமென். அல்லேலூயா. ஒரு சிறுவன். அல்லேலூயா. அவன் எப்படி அதை அப்படியே வச்சிருந்தானோ தெரியாது. எல்லாருக்கும் பசிச்சிருச்சு. அந்த பையனுக்கு பசிக்காம இருந்திருக்குமா? நிச்சயமா பசி எடுத்திருக்கும். அவனிடத்துல சாப்பிடுகிறதுக்கு போதுமான அளவுக்கு அப்பங்களும் 2 மீனும் உண்டு. 5 அப்பம் 2 மீன் சின்ன பையனுக்கு போதும். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, அந்த சின்ன பையன் இயேசுவின் பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்தான். சாப்பாட்டை மறந்தான், தன்னிடத்துல வைத்திருக்கிறதை மறந்தான். அல்லேலூயா. இப்ப பாருங்க, எப்படி அந்திரேயாவுக்கு இந்த பையன்ட்ட 5 அப்பம் 2 மீன் இருந்ததுன்னு தெரிஞ்சிருக்கும். இப்படியே எல்லாம் பேசிட்டே இருந்திருப்பாங்க. ஐயோ, ஆண்டவர் கேட்கிறாரு, எல்லாருக்கும் சாப்பாடு போடணுமா, என்ன செய்யறது என்ன செய்யறது? 200 பணத்துக்கு வாங்கினாலும் போதாதே, அவர் வேற சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்றாரு. கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டா கூட பத்தாதே, என்ன செய்யறது? எல்லாம் பேசுறத கேட்டிருப்பான். ஒருவேளை கற்பனை, ஒருவேளை கேட்டிருப்பான். கேட்டு இருக்கும்போது வந்து சொல்லியிருப்பான், அந்திரேயா கிட்ட சொல்லியிருப்பான், ஐயா, என்கிட்ட ஒரு 5 அப்பம் 2 மீன் இருக்குது. அல்லேலூயா. உடனே இதை கேட்டுட்டு, அதை கேட்ட மாத்திரத்துல இயேசுவின் இடத்துல போய், இங்கே ஒரு சிறு பையன் இருக்கிறான், அவனிடத்துல 5 அப்பமும் 2 மீன்களும் உண்டு, ஆனால் இது இத்தனை பேருக்கு பத்தாது, இருக்கத சொல்ற ஆண்டவரே. ஆண்டவராகிய இயேசு சொன்னார், அதை எடுத்து வா. ஆமென். அல்லேலூயா. இப்போ இந்த பையன், இந்த சிறுவன் கையில் இருந்த அந்த 5 அப்பம் 2 மீனும் இயேசுவின் கரத்துக்கு என்ன செய்யறது? போனது. சிறுவன் கையில் இருந்த அப்பமும் மீனும் இயேசுவின் கரத்துக்கு போனது. இயேசு அதை ஆசீர்வதித்து பிட்டு கொடுத்தார். அங்கே கூடியிருந்த அதை சாப்பிட்ட புருஷர்கள் மாத்திரம் ஏறக்குறைய 5000 பேர். அப்போ அவருடைய அந்த புருஷர்களுடைய மனைவிகள், பிள்ளைகள் எத்தனை பேர் இருந்தாங்கன்னு தெரியாது. குறைந்தது மினிமம் 5000. ஆமென். மினிமம் 5000. அல்லேலூயா. அதை விட பல மடங்கா இருக்கலாம். ஆமென். அல்லேலூயா. அப்ப பாருங்க, அந்த சின்ன பையன் கையில வச்சிட்டு வந்துட்டு, எனக்கு பசிக்குது, நான் சாப்பிடணும், இதை நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தா அங்க அற்புதம் நடந்திருக்கா? வாய்ப்பில்லை. ஆமென். எப்போ அந்த பையனுடைய கையில் இருந்து கர்த்தராகிய இயேசுவின் கரத்துக்கு அந்த அப்பம் போனதோ, அந்த சிறுவன் மாத்திரமல்ல, அங்கே கூடி வந்திருந்த அத்தனை பேரும் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். ஆமென். அல்லேலூயா. இதே போலதான், இதேதான் நம்ம கையில என்ன இருக்குதோ அது ஆண்டவராகிய இயேசுவின் கரத்துக்கு போகும்போது அதை பெருக பண்ணுகிற தேவன் அவர். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஏறக்குறைய சொல்ல போனா, அந்த சின்ன பையன் தியாகம் செய்து என்ன செய்தான்? தன்னிடத்துல இருந்ததை, தனக்கு இல்லாட்டாலும் பரவாயில்ல, இயேசுவின் கையில கொடுப்போம்னு சொல்லி கொடுத்தான். தியாகமா என்ன செய்தான்? கொடுத்தான். ஆமென். அல்லேலூயா. அங்க யோவான் சுவிசேஷம் 6வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வீட்டுல வாசிச்சு பார்த்துக்கோங்க. ஆமென். அல்லேலூயா. அப்போ அவன் தனக்குள்ள எல்லாவற்றையும் என்ன செய்தான்? இயேசுவின் இடத்துல கொடுத்தான். ஆண்டவரே இயேசு ஒரு நாள் காணிக்கை பெட்டி பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறார். உட்கார்ந்து இருக்கும்போது ஒவ்வொருத்தரும் காணிக்கை போடுறாங்க. காணிக்கை போடுறத பார்த்துட்டு ஒரு ஏழை விதவை தனக்குண்டான ஒரு 2 காசு தான் என்ன செய்தா? காணிக்கை போட்டா. ஆண்டவர் சொன்னாரு, இவர்கள் எத்தனை பேர் காணிக்கை போட்டிருக்காங்க, இவங்க எல்லாத்த காட்டிலையும் இந்த அம்மா தான், இந்த ஏழை விதவை தான் என்ன செய்தா? அதிகமாய் போட்டாள். ஆண்டவரே, அவர் 2 காசு தானே போட்டா. மற்றவங்க எல்லாம் தங்களுக்குள் இருந்த நிறைவிலே கொஞ்சத்தை எடுத்து என்ன செஞ்சாங்க?
காணிக்க போட்டாங்க. இந்த அம்மா தனக்குள்ள எல்லாவற்றையும், அது குவான்டிட்டி முக்கியம் அல்ல, அளவு முக்கியம் அல்ல, அதனுடைய மதிப்பு முக்கியம் அல்ல, அந்த இருதயம். ஆமென், அல்லேலூயா. தனக்கு அவ்வளவுதான் இருக்கதே அதுதான். அது எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டா, காணிக்கை பெட்டியில போட்டா. ஆமென். ஆண்டவர் போடுற தொகையை பார்க்கிறது இல்ல, இருதயத்தை பார்க்கிறார். இருக்கிறதுல எடுத்து கொடுக்கிறது முக்கியம் இல்ல, இருக்கிறது எல்லாத்தையும் கொடுத்தது தான் ஆண்டவர் சொல்றார். அது கொஞ்சமா இருந்தாலும், ஆமென், அது கொஞ்சமா இருந்தாலும் அதுதான் இருக்கிறதுலே அதிகம் சொல்றார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பாருங்க, அந்த சின்ன பையன் என்ன செய்தான், தியாகமாய் கொடுத்தான். தனக்கு பசி இருந்த போதும் தன்னுடைய பசியை ஆற்றாதபடி என்ன செய்தான், தனக்குண்டான எல்லாவற்றையும் கர்த்தராகிய இயேசுவின் கரத்திலே கொடுத்தான். ஆமென், அல்லேலூயா. அப்படி இயேசுவின் கரத்திலே கொடுக்கப்பட்டபடினாலே அங்கே ஒரு மகா பெரிய அற்புதம் உண்டானது வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரே ஒரு காரியம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆண்டவராகிய இயேசுவுக்கு நாம் எதை கொடுத்தாலும் நாம் குறைவுபட்டு போவதில்லை. ஒருவேளை அந்த 5 அப்பம் 2 மீன் அந்த பையன் சாப்பிட்டிருந்தா அவனுக்கு பசி அடங்கி இருக்குமோ இல்லையோ தெரியாது. ஆனால் இயேசுவின் கரத்துல போனபடினாலே அத்தனை பேரும் வயிறார சாப்பிட்டாங்க. சாப்பிட்ட மீதமான துணிக்கையை 12 கொடை நிறைய எடுத்தார்கள். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பையன் எனக்கு ஒரு கூட கொடுங்கன்னு கேட்டா என்ன செஞ்சிருப்பாங்க, கொடுத்து அனுப்பியிருப்பாங்க. ஆமென், அல்லேலூயா. அப்போ நம்முடைய கரத்தில் இருக்கிறது இயேசுவின் கரத்துக்கு போனால் அது பெருகும், அது மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாய் மாறும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அந்த சிறுவன் முழுமையான அர்ப்பணிப்பு. ஆமென். இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம்? கர்த்தர் நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். நம்முடைய வருமானத்துல 10ல் 1 பங்கு என்ன செய்யணும், கர்த்தருக்கு கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது 10ல் 1 கர்த்தருக்கு கொடுக்கும்போது அது கர்த்தருடைய கையிலே பெருகும், அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறும். நம்மையும் கர்த்தர் என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். ஆமென். கொடுக்கிறவனுக்கு கொடுக்கப்படும். ஆமென், அதுதான் கட்டளை. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அது எப்படி கொடுக்கப்படுமா, அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி கொடுக்கப்படுமா, மடியிலே போடப்படும். கொடுக்கப்படும் இல்ல, மடியிலே போடப்படும். நீயே எடுத்துக்கலாம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நாம் அநேகர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணத்துல ஒன்று இது. ஆமென், அல்லேலூயா. கர்த்தருக்குரிய பங்கை கர்த்தருக்கு கொடுக்கணும். கர்த்தருக்கு ஏமாற்றக்கூடாது, வஞ்சிக்க கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நாம் எந்த நிலைமையில இருக்கிறோம்? இன்னைக்கு சிலர் தசம்பாகம்னு சொல்லி கொடுப்பாங்க. அது தசமாகம் அல்ல, அது காணிக்கை. ஏன்னா அந்த தொகையை வச்சுட்டு நிச்சயமா வாழ்க்கையை ஓட்ட முடியாது. கவர்ல போட்டு கொடுப்பாங்க, நம்மளும் தசம்பாகம் நினைச்சு எடுப்போம். ஆனா அது தசமபாகம் அல்ல. வருகிற வருமானத்துல 10ல் 1 அது கர்த்தருக்குரிய பங்கு. அதை வஞ்சித்து வைத்தோமே ஆனால் அது ஆசீர்வாதமாய் நமக்கு ஆசீர்வாதமாய் இருக்காது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ கர்த்தருக்கு கொடுப்போம், இருக்கதை கர்த்தருக்கு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறது மாத்திரமல்ல, நாம் கர்த்தருக்கு கொடுக்கிறபடியினாலே கர்த்தர் அதன் மூலமாய் அநேகரை ஆசீர்வதிப்பார். ஆமென், அது நிச்சயம். ஆமென். இன்றைக்கு 3 பர்சனாலிட்டி அல்லது 3 பேரை குறித்து பார்த்தோம். முதலாவது பிலிப்பு, இல்ல. 2வது அந்திரேயா, இது இருக்குது ஆனாலும் போதாது. 3வது அந்த பையன், இதுதான் இருக்குது, கொண்டு போக. அல்லேலூயா. நாம் இந்த 3 பேர்ல நாம் யாரா இருக்கிறோம்? யாரை போல நம்முடைய குணாதிசயம் இருக்கிறது? அல்லேலூயா. நாம் நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போமா ஒரு விசை? ஹல்லேலூயா, க்ளோரி, ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே ராஜா. ஹல்லேலூயா, க்ளோரி, ஹல்லேலூயா. பாருங்க, அந்த பையன் அழுதுட்டே கொடுத்திருப்பானா? கொடுக்கும்போது சந்தோஷமா என்ன செஞ்சிருப்பான்? தன்னிடத்துல இருக்கிறதை கொடுத்தான். ஆமென். இன்னைக்கு நம்ம தசம்பாகம் கொடுக்கும்போது ஐயோ இவ்வளவு கொடுக்க வேண்டியிருக்கு இல்ல. ஹல்லேலூயா, க்ளோரி. அப்போ
மனமு வந்து சந்தோஷமாய் கர்த்தருக்கு கொடுக்கும்போது நிச்சயமாய் நாம் ஆசீர்வதிக்கப்பட முடியும். அதுதான் இந்த அற்புதத்தின் மூலமாய் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற காரியம். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். எல்லாரும் இருக்கிற இடங்களில கண்களை மூடி நம்மை நாமே நிதானித்து பார்க்கலாமா? நான் எப்படிப்பட்டவனா இருக்கிறேன்? பிலிப்பை போல இருக்கிறனா? பிலிப்பு அந்திரேயா 2 பேரும் சீஷர்கள் தான். ஆனா அந்த சீஷர்களுக்குள்ளேயே மாறுபட்ட கருத்து இருந்தது. இன்னைக்கு விசுவாசிகளா இருக்கிறோம். ஒரு விசுவாசியும் இன்னொரு விசுவாசியும் ஒத்து போவதில்லை குணாதிசயங்களிலே. ஆமென். ஹல்லேலூயா. அந்த பிலிப்பு இல்ல, ஆனா அந்திரேயா இது இருக்குது. அந்த பையன் இருக்குதுன்னு மட்டும் சொல்லல, இருக்கிறதை கொடுத்தான். நாம எந்த குரூப்ல இருக்கிறோம்? நம்ம இந்த 3 குரூப்ல நம்ம எந்த குரூப்ல இருக்கிறோம்? நம்ம ஆராய்ந்து பார்க்கலாமா? ஹல்லேலூயா, க்ளோரி, ஹல்லேலூயா. ஓ உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. தகப்பனே, இந்த நாளிலும் எங்களோடு கூட பேசி இருக்கிறீங்க ஆண்டவரே. அந்த சிறு பையனை போல நாம் மாற வேண்டும் ஆண்டவரே. சிறுவனை போல, அந்த சிறுவனை போல நாங்கள் மாறணும் ஆண்டவரே. ராஜா, எங்க கையில இருந்து அது ஆசீர்வாதம் இல்லை. நாங்க உமக்கு கொடுக்கும் போது நாங்களும் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். அநேகர் எங்கள் மூலமாய் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் அப்பா. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு கொடுக்கிறதுக்கு ஆண்டவரே எங்களை தகுதிப்படுத்தி இருக்கிறபடினால ஸ்தோத்திரம். நீர் ஐஸ்வர்ய சம்பன்னர் அப்பா. ஹல்லேலூயா, க்ளோரி. நீர் ஐஸ்வர்ய சம்பன்னர் ஆண்டவரே. கர்த்தாவராஜா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த மகா பெரிய தேவனுக்கு கொடுக்கத்தக்கதான ஆண்டவரே கர்த்தாவே கிருபையை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறபடினால நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நாங்க கொடுக்கிற அந்த தசம்பாகம் காணிக்கை உங்களுக்கு அது ஒரு பொருட்டே இல்லை ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் அதை காட்டிலும் பல மடங்கு மேலானவர். ஆனாலும் நாங்கள் செலுத்துகிற அந்த சின்ன காணிக்கைய, சின்ன தசம்பாகத்தை கர்த்தர் அங்கீகரிக்கிறீங்களே, அதை ஏற்றுக்கொள்றீங்களா ஆண்டவரே. ராஜா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே, அந்த சிறுவனை போல நாங்கள் மாற எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை வழி நடத்துவீராக. கொடுக்கிற கிருபை எங்களுக்கு தருவீராக ஆண்டவரே. கர்த்தாவராஜா, நாங்கள் உம்முடைய கரங்களிலே அற்புதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். அற்புதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே. உள்ளங்கை மேகத்தை கொண்டு பெருமழை பொழிய செய்கிற தெய்வம் ஆண்டவரே. கர்த்தா, ஒரு குடம் எண்ணெய் கொண்டு கடனையே அடைக்க வைக்கிற தெய்வம் ஆண்டவரே. ராஜா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உங்க பிரசன்னம் எங்களோடு கூட தங்கியிருப்பதாக எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் பரலோக பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்கிற சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் நம் அனைவரோடு கூட கர்த்தராகிய இயேசுவின் வருகை பரியந்தம் நிலைத்திருப்பதாக, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா.